இந்தியன் டிஃபென்ஸில் 3 முக்கியமான அப்டேட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்ஸ்ன்றது மிகப்பெரிய அளவில் நமக்கு சாதகமாக இருக்கும். இந்த தேஜஸ் மார்க் 2 ஏர்கிராஃப்டோட ஃபஸ்ட்டு ரோல் அவுட் அப்படின்றது 2025க்கு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஆரம்பித்து ஸ்வான் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று நடந்திருக்கு. ஒரு ஸ்வான் ட்ரோன் டெக்னாலஜியை ஜெட் பவர்டை கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடந்த 2018 வருஷம் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸில் வேலை செஞ்ச ஒரு நபர் அங்கே இருந்து பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐக்கு சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை லீக் பண்ணுறாரு. இந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணதில் இவருக்கு தண்டனை கிடச்சிருக்கு. அந்த தண்டனை என்ன அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான அப்டேட்ஸை தான் இன்றைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வணக்கம். டிபி டிஃபென்ஸ். முதல்ல தேஜஸ் மார்க் 2ல இருந்து ஆரம்பிக்கலாம். தேஜஸ் மார்க் 2 போர் விமானத்தை பற்றி நிறைய தடவை நம்ம பேசியிருப்போம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தேஜஸ் மார்க் 1ஏவை விட இந்த மார்க் 2 அப்படின்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். மார்க் 1ஏவை கம்பேர் பண்ணுறப்ப இதோட என்ஜின் அப்படின்றதும் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ மார்க் 1ஏவோட கேப்பபிலிட்டிஸை விட இதோட கேப்பபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ ஏன் தேஜஸ் மார்க் 1ஏவை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பதிலாக அப்படியே டேரெக்டாக மார்க் 2க்கு ஜம்ப் பண்ணிடலாமே நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக மார்க் 1ஏவோட பிளான் படி அது எப்போ வந்திருக்கணும்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும். இண்டக்ஷன் ப்ராசஸ்ன்றது 2010 காலகட்டத்தில். அந்த டைமில் இந்த ஏர்கிராஃப்ட் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்திய விமானப்படைக்கு சூப்பராக பயன்பட்டுருக்கும். பட் அந்த டைமில் அது ரிலீஸ் ஆகலை. அதனால் இப்போ தான் ரிலீஸ் ஆகுன்றப்ப ஏன் தேஜஸ் மார்க் 1ஏவை நம்ம உருவாக்கணும், அதை உருவாக்கணும்னு அவசியமே இல்லையே, தேஜஸ் மார்க் 2 ஸ்கிப் ஆகிடலாமேன்னு நீங்கள் அந்த கேள்விக்கான பதிலை தேடினீங்கன்னா அதுக்கான பதில் சிம்பிள். ஏற்கனவே MiG-21 அப்படின்ற ஏர்கிராஃப்ட்டு பயன்பாட்டில் இருக்குது. அது போக ஜாகுவார் ஏர்கிராஃப்ட்டு, மிராஜ் 2000 இந்த மாதிரியான பழைய விமானங்கள் பயன்பாட்டில் இருக்குது. இந்த பழைய விமானங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறப்ப இந்த விமானங்கள் விட்டுட்டு போகிற அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு நமக்கு ஒரு விமானம் தேவைன்றப்ப அந்த விமானமாக நம்ம தேஜஸ் மார்க் 1ஏவை பயன்படுத்த முடியும்னு இந்திய விமானப்படை சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஐடியாலஜி சிம்பிள். நீங்கள் மார்க் 2வை கம்பேர் பண்ணுறப்ப மார்க் 1ஏவோட திறனுன்றது கம்மி தான். ஆனால் ஏற்கனவே இங்கே இருக்கிற MiG-21, ஜாகுவார், மிராஜ் 2000 இந்த மாதிரியான விமானங்களை கம்பேர் பண்ணுறப்ப தேஜஸ் மார்க் 1ஏவோட திறன் அப்படின்றது அதிகம். ஸோ இதை நம்ம வேறு வழியே கிடையாது, உடனடியாக நம்மளோட விமானப்படையிலேருந்து ஃபேஸ் அவுட் பண்ணி ஆகணும். MiG-21லாம் எத்தனை ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியும். அது போக இந்த மிராஜ் 2000லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல போர் விமானம் தான். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுல பல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா ஃப்ரெஞ்சு இந்த விமானத்தை உருவாக்குறது கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படியாவது தூக்கி வெளியே போட்டாகணும் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கிறப்ப சப்போஸ் இதை நம்ம தூக்கி வெளியே போட்டுட்டோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற கவுண்ட்டை விட கம்மியாக போயிடும். ஸோ நம்மளோட இந்திய விமானப்படையால் திறன்பட செயல்பட முடியாது. அதன் காரணமாக தான் இந்த தேஜஸ் மார்க் 1ஏவை கரெக்டாக இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறாங்க. தேஜஸ் மார்க் 2வை நம்ம டெவலப் பண்ணி வெளியே கொண்டு வர டிலே ஆயிரும். அந்த டிலேவை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இதை கொண்டு ஃபிட் பண்ணுறாங்க. அண்ட் இதோட கேப்பபிலிட்டிஸும் சிறந்த வகையில் தான் இருக்குது. ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தோட என்ஜின் அமெரிக்கா கிட்டே இருந்து வருது. அந்த என்ஜினை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக வாங்கலை, ஜஸ்ட் அதை நம்ம வாங்கி அப்படியே பொருத்திக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை இதோட சைஸு தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கிற காரணத்தினால இதுக்குன்னே நம்ம தனியாக ஏவுகணைகளை உருவாக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பிரம்மோஸ் அப்படின்னு சொல்கிற ஏவுகணையை நம்ம இதில் பொருத்த முடியாது. ஸோ அந்த மாதிரியான சில ஸ்ட்ரக்சரல் பிரச்சனைகள் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு நல்ல போர் விமானம் தான். இப்போது இந்த தருணத்தில் இந்திய விமானப்படை என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா தேஜஸ் மார்க் 1ஏஸை வச்சு நம்மளோட பழைய 3rd ஜென்னுக்கு கீழே இருக்கிற விமானங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சுக்காய் போர் விமானம் இருக்குது பார்த்தீங்களா, சுக்காய் போர் விமானத்தையும் நம்ம ஒரு நாள் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற நிலைமை வரும். ஏன்னா சுக்காய் ஒரு 4th ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், இந்திய விமானப்படையோட முதுகெலும்பு. ஆனால் அதுவுமே பழசாகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த விமானங்கள் அது கூடுதலாக ரஃபேல் இருக்குது. ரஃபேலுமே ஒரு டைமில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அது இப்போ தான் இண்டக்ட் ஆகிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு டைமில் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ரஃபேல் விமானங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு லைன் ஆஃப் டிஃபென்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு விமானத்தை நம்ம தேடுறப்ப அந்த இடத்துல தேஜஸ் மார்க் 2 வருது. மார்க் 2 மார்க் 1 அளவுக்கு சின்னதாக இருக்காது, அதை விட கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும். இதோட கேப்பபிலிட்டிஸை F-16 விமானத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. F-16 எந்த அளவுக்கு ரெவல்யூஷனரியாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ரஃபேல் கான்செப்ட்டுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே ரெவல்யூஷனரியான ஒரு விமானம் தான். உலகத்தில் ஏகப்பட்ட விமானப்படையில் அந்த விமானத்தை வாங்கி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்தளவுக்கு திறன் உள்ள ஒரு விமானம். அந்த விமானம் F-16 அளவுக்கு ஹிட் அடிக்காத காரணம் ஒன்று, அது ஒரு ட்வின் என்ஜின் ஏர்கிராஃப்ட். சிங்கிள் என்ஜினில் மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னா
F-16 அளவுக்கு அது நல்லா விற்று தீர்த்துருக்கும். பட் அப்படி நடக்கலை இல்லையா? இப்போது அந்த ஒரு சான்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ட்வின் என்ஜின் ஏர்க்ராஃப்டை வந்து எல்லா விமானப்படைகளாலையும் ஆப்ரேட் பண்ண முடியாது, எல்லா விமானத்தளங்கள்லேருந்தும் ஆப்ரேட் பண்ண முடியாது. சிங்கிள் என்ஜினுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டை நம்ம சரியான டைமில் கேபிட்டலைஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ வரைக்குமே பாருங்களேன், எந்த விமானப்படை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு என்ட்ரி லெவல் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு, நல்ல ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க போகிற ஒரே ஆப்ஷன் F-16 தான். உதாரணத்துக்கு அர்ஜென்டினாவை எடுத்துக்கோங்க, JF-17 அவங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு, அதுபோக நம்மளோட தேஜஸ் விமானமும் ஆப்ஷனில் இருந்துச்சு. ஸ்டில் அவங்க என்ன பண்ணாங்க, செகண்ட் ஹேண்டில் போய் F-16 வாங்கினாங்க. ஸோ கார் வாங்குறவங்களுக்கு வந்து டொயோட்டோ இனோவா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உலகத்தில் இந்த ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை வாங்குறவங்களுக்கு வந்து F-16 வந்து ஒரு நல்ல ஏர்க்ராஃப்டாக இருக்குது எல்லா வகையிலையும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏர்க்ராஃப்டாக இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசைன் படி இதோட கேப்பபிலிட்டி வைஸ் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த அசம்ஷன்ஸ்லேருந்து நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே வரோம் அப்படின்னா அந்த அளவுக்கு போகிறதுக்கு இதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. ஆனால் அந்த கேப்பபிலிட்டியை வந்து நம்ம உருவாக்கி முடித்து எப்படி கொண்டு வரோம், பேப்பரில் இருக்கிறத ஃபிசிக்கலாக எப்படி கொண்டு வரோம் அப்படின்றதுல தான் மேட்ரே அடங்கியிருக்கு. அதை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த உலகத்திலேயே ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான ஏர்க்ராஃப்டில் ஒன்று தேஜஸ் மார்க் 2 தான் இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் இது ரொம்பவே ஆம்பிஷியஸாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே நடக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2025 முதல் ரோல் அவுட்டை பண்ண போகிறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டட்லேருந்து வந்த அப்டேட் என்னென்னா, அந்த விமானத்தோட ஸ்ட்ரக்சரை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெட்டல் கட்டிங்கை தாண்டி பாடிஸ் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பான முறையில் 25 ரோல் அவுட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதோட ஏவுகணைகள், இதோட ரேடார் தொழில்நுட்பம், ஃப்ளை பை வயர் டெக்னாலஜி, இது எல்லாமே ஏற்கனவே உருவாக்கி வச்சுட்டதுனால அடுத்தடுத்த ஸ்டெப்புன்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாடியை உருவாக்குனதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் இண்டக்ஷன், அப்புறம் ரேடார் இண்டக்ஷன் தான். ஸோ அதை நம்ம உருவாக்கி முடிச்சிட்டோம் அப்படின்றப்ப ஈஸியாக இன்டெக்ட் பண்ணிட முடியும். அண்ட் ஃபாரின் வெண்டர்ஸோட கொலாபரேஷன் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த விமானத்தை நம்ம சுலபமாக உருவாக்கி வெளியே தள்ள முடியும். ஃபாரின் கொலாபரேஷன் இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பார்ட்ஸ் வந்து கேட்கணும். இப்போ இந்த F404 என்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து 18 தான் எங்களால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும், 20 தான் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மேனுஃபேக்சரிங் லைனை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கணும். இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும் ஃபாரின் வெண்டர்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வரதில்ல. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இதில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த விமானம் 25 வெளியே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். அண்ட் இதுக்கடுத்து இந்திய விமானப்படைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வாம் ட்ரோன் அப்படின்றது தான். இதோட கான்செப்டே என்னென்னா, ஒரே நேரத்தில் 300-400 ட்ரோன் நீங்கள் இயக்குறது, ஒன்று இடிச்சிக்காமல் இயக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதில் மெஷினில் நீங்கள் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஒரே நேரத்தில் 300 இயக்கிறதுக்கு 300 ஆப்ரேட்டர்லாம் இருக்க மாட்டாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இயங்கிக்கும். ஸோ ஒரு 10 ஆப்ரேட்டர் 15 ஆப்ரேட்டரை வச்சு இவ்வளோ பெரிய ட்ரோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்ம ஸ்வான் ட்ரோன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இந்த டெக்னாலஜியோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் 300 ட்ரோன் 400 ட்ரோன் சின்ன சின்னதாக அனுப்புகிறீங்கன்னா அதை எதிரிகளால் வந்து சுட முடியாது. பேசிக்காக நீங்கள் ராத்திரி தூங்குறப்ப கொசு கடிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஒரு கொசு 2 கொசுன்னு நீங்கள் அடிச்சிருவீங்க. இதே இது நீங்கள் வெளியே நைட்டு போகிறீங்க அப்படின்றப்ப ஒரு 100 கொசு 150 கொசு வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அடிக்க முடியும்? எல்லா கொசுவையும் ஒரு 5 கொசு தான் அவங்களால அடிக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரோன்களும் ஸ்லோவாக தான் இருக்கும், ஈஸியாக அதை சுட்டு தரலாம். பட் இதோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற காரணத்தினால இதை எதிரிகளால் எதுவுமே பண்ண முடியாது. அதன் காரணமாக இந்த ஸ்வான் ட்ரோன் டெக்னாலஜியில் நம்ம கொஞ்சம் வருஷங்களாகவே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்வான் ட்ரோனில் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, ஜெட் என்ஜினை பொறுத்து இருக்கும். நார்மலாக இந்த ஸ்வான் ட்ரோன் வந்து குவாட் காப்டர் முறையில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ரெக்கைகள் இருக்கும், 4 ரெக்கைகள் இருக்கும். சின்ன ரக ட்ரோன் நீங்கள் படப்பிடிப்புலலாம் பயன்படுத்துவாங்க, இல்லை இந்த சினிமா அப்புறம் இந்த மேரேஜ் ஹால்லலாம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு ட்ரோன் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும், பறக்கிற வேகமே கம்மியாக இருக்கும். பட் ஜெட் என்ஜினை நீங்கள் பொறுத்தனீங்க அப்படின்னா 400லேருந்து 500 கிலோமீட்டர் வேகத்தில் உங்களால் பறக்க முடியும். ஏற்கனவே இதை சுடுறது கஷ்டம் அப்படின்றப்ப இன்னும் உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மறுபடியும் எதிரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி ஆகும். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஜெட் என்ஜின் தொழில்நுட்பத்தில் நம்ம ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டை பண்ணியிருக்கோம், டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் அந்த ஸ்வான் ட்ரோனை. அதோட ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து. ஸோ ட்ரோன் தொழில்நுட்பத்தில் நம்ம என்ன தான் நம்மளோட எதிரி நாடுகள் போட்டியாளர் நாடுகளோட கம்மியாக இருக்கிறோமோ, இந்த ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி அப்படின்றது நம்மளை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகும். இதை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா அதையும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். அண்ட் கடைசி நியூஸு முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ்லேருந்து வேவு பார்த்த அந்த நபர் தான் நிஷாந்த் அகர்வால். 2018 இவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. மிலிட்டரி போலீஸ் மற்றும் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் 2 பேருமே சேர்ந்து தான் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட கேஸ் வந்து நடக்குது, எவிடன்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, எந்தெந்த டெக்னாலஜியெல்லாம் லீக் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையுமே கோர்ட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க.
ஸோ கோர்ட் வந்து இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா இவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஃபென்ஸ் செக்டரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலாக இருக்கலாம், DRDOவாக இருக்கலாம், இல்லை அது கூட சப்சிடரியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம். இந்த கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். ISROவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வேலை செய்கிற ஸ்டஃப்பை நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன் யூஸ்வலி இங்கேயே எடுத்துக்கோங்களேன், யூகேலே நான் இருக்கேன். இப்போ நான் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நான் இங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய மினிமம் சம்பளமே பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் 8 லட்சத்துலேருந்து தான் ஆரம்பிக்கும் மாதம். ஆனால் இந்த அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் படித்த நாலேஜை நான் DRDOவில் கொடுக்கணும் இல்லை ISROவில் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா என்னோடய ஸ்டார்டிங் சேலரி வந்து 40,000 80,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அவ்வளோதான் தருவாங்க. நம்மளோட ISRO இவ்வளோ சீப்பாக ராக்கெட்ஸை விண்வெளிக்கு அனுப்புது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமையாக சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அந்த பெருமைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது, ஒரு தியாகம்னு கூட சொல்லலாம். அத்தனை என்ஜினியர்ஸோட சம்பளமுமே வந்து கம்மி தான். அந்த எல்லாருக்கும் நம்ம கம்மியாக சம்பளம் கொடுத்து தான் நம்மளோட ராக்கெட்ஸை வந்து மேலே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் கம்மியான காஸ்ட்டில். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நிறைய பேர் வந்து இராணுவத்தில் போய் வேலை செய்கிறது தான் தியாகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு லக்ஸூரியஸான லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு அவங்க நினச்சாங்க அப்படின்னா வாழ முடியும். பட் அப்படி எதுவுமே யோசிக்காமல் என் கண்ட்ரிக்காண்டி நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட இன்டெலிஜென்ஸை இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நம்பி நாராயணனை சொல்லலாம், அப்துல் கலாமை சொல்லலாம், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. விக்ரம் சாராபாய், ஹோமி பாபா, நிறைய பேர், இப்படியே லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் பண்ணுறதும் தியாகம் தான். ஆனால் இந்த நபர்கள் பண்ணுற தியாகம் அப்படின்றது வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதே டைம் எனக்கு கம்மியாக தான் சம்பளம் கிடைக்குது, இதை வச்சுட்டு என்னால் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியாதுன்னு சொல்லி அந்த சீக்ரெட்ஸை வெளியே கசிதியை விட்டு அது மூலமாக காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி நபர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்குது அப்படின்றது நம்ம நல்ல விஷயமாக தான் பார்க்கணும். ஏன்னா அடுத்து வரவங்களுக்கு பயம் வரும். ஸோ டிஃபென்ஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்கள வந்து நிறைய பேர் ஒன்று எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அவங்களுக்கு மாதம் ஆனால் இவ்வளோ சம்பளம் வந்துடும், ஏன் ஆனால் வேலை பார்க்க மாட்டுறாங்க, ப்ரெஷரான ஒரு என்வாயர்மெண்ட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுவோம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும். நீங்கள் அதே நாலேஜ் அதே ஸ்டஃப்பை கொண்டு போய் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் கொடுக்குறீங்க, இல்லை இந்தியா விட்டு வெளியே கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட சம்பளமே வேறு 10 மடங்கு 20 மடங்கு அதிகமாக சம்பளம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத காரு, வீடு, அந்த லைஃப் ஸ்டைலை உங்களால் வாழ முடியும். ஆனால் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு கண்ட்ரி தான் முக்கியம், நான் வந்து என் நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்காண்டி தான் வேலை செய்கிறேன், அதில் தான் என்னோடய மன நிம்மதி இருக்குது, மன திருப்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம ஏளனமாக பேசக்கூடாது. பட் அதை வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் நடக்கிறப்ப ஈஸியாக வந்து குறை சொல்லிடுறாங்க. ப்ளஸ் வந்து DRDO வந்து டெவலப்மெண்டல் ப்ராப்பராக பண்ண மாட்டேங்குது, அது லேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்குது, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்து ஃபைட்டர் ஜெட்டை கரெக்டாக உருவாக்கி வெளியே விட மாட்டேங்குது அப்படின்னு ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடில் இருக்கிறவங்களோட சம்பளம் என்ன? அவங்களோட சம்பளம் மினிமம் வந்து 18,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே டீப் இன்ஜினியர் தான் டவுன்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதோட தலைவர்கள், அதோட முக்கியமான ஆட்களோட சம்பளம் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் அவங்களோட சம்பளத்தை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே உள்ள சம்பளம் வந்து எவ்வளோ, இதே மாதிரியான ஒரு போஸ்டிங் சப்போஸ் லாக்இன் மார்ட்டின் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட சம்பளம் எவ்வளோ அப்படின்றதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக எட்டாது, ஏணி வச்சா கூட எட்டாது. நம்ம ஈஸியாக அவங்கள என்ன 1.5 லட்சம் ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அது அப்படி கிடையாது. அவங்க 1 கோடி ரூபா வாங்குற இடத்துல 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. அதுதான் மேட்ரு. ஸோ இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்றப்ப இதையும் நம்ம பேசி ஆகணுன்றதுனால தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அண்ட் இந்த அப்டேட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் வழக்கம் போல் இந்த மாதிரி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா TBDS பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.